ஒரு நாள் மகாலிங்க சாமிக்கு அபிஷேகம் பண்ண எண்ணெய் ஆட்டுறதுக்காக கொடுத்த எள்ளை செக்குக்கு எடுத்துகிட்டு போகிற வழியில் அந்த வேலைக்காரன் கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டுட்டான். அது கோயிலுக்கு இடைமருதரை வணங்க வந்த வரகுண பண்டியன் பார்த்துட்டார். உடனே பயந்து போன அந்த வேலையாடு தண்டனையிலேருந்து தப்பிக்க மகாராஜா காலில் வந்து விழுந்து, சாமிக்கு எண்ணெய் ஆட்ட கொடுத்த எள்ளை சாப்பிட்டா அடுத்த பிறவியில் செக்கை இழுக்கும் மாடாக பிறந்து மகாலிங்கத்துக்கு தொண்டு செய்யலாங்கிறது விதி, அதனால தான் சாப்பிட்டேன்னு சொன்னானான். அதை கேட்ட உடனே வரகுண பாண்டியன் அவன் வாயிலிருந்து விழுந்த எச்சில் எல்லை கையில் வாங்கி சாப்பிட்டார். தப்பு செஞ்சவனை தண்டிக்காம இப்படி பண்றாரே ஏன்னு தெரியாமல் நின்றவர்களை பார்த்து, செக்கு இழுக்க ஒரு மாடு பத்தாத, இன்னொரு மாடாக நான் பிறக்கிறேன்னு பாண்டியராஜா சொன்னதை வழிபடும் ஒருவன் மஞ்சனத்தியற்றிய செழுவிதை எள்ளை தின்னக் கண்டு பிடித்தலும் அவன் இப்பிறப்புக்கென்ன இடித்து கொண்டவன் எச்சிலை நுகர்ந்தோம்னு 11ஆம் திருமுறை திருவிடைமருதூர் மும்மணி கோவையில் வரகுண பாண்டியனின் பெரிய அன்பாக பட்டினத்தார் அருள் செய்கிறார். அதனால ஒருவேளை மகாலிங்க சாமிக்கு தொண்டு செய்கிறவங்க ஏதாவது தவறு பண்ணிட்டாங்கன்னா அதை பெரிதுபடுத்தக்கூடாது. நல்லதோ கெட்டதோ சரியோ தப்போ அதை மகாலிங்க சாமி பார்த்துக்குவார், அதை அவர்கிட்டே விட்டுருந்தோம். அதே சமயம் நாம் எவ்வளவு உயர்ந்த நிலையில் இருந்தாலும் சரி, ஒருவேளை நமக்கு அடுத்து மறுபடியும் ஒரு பிறவி வந்தால் அதுலேயும் மகாலிங்கத்துக்கு தொண்டு செய்யணுங்கிற ஆசையை இப்போவே வளர்த்துக்கணும் என்பதை அறிவுறுத்துகிறார்.